மகாவை எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சூர்யா நிறைய வழிகளை முயற்சி பண்ணுறாரு. அவங்களோட சாரியும் வந்து அதனால் வந்து அயர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. பார்த்தா அயர்ன் பண்ணும்போதே கரெக்டாக அவங்களோட சாரி வந்து இந்த மாதிரி வந்து கிழிஞ்சிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாரு. காஃபி போட்டு கொடுக்கலான்னு பார்க்குறாரு. அங்கே பாலை வந்து மகா மேலே வந்து அப்படியே வந்து அடிச்சிடுறாரு. பால் வந்து அப்படியே மகா மேலே வந்து முகம்லாம் ஆகிடுது. அதனால் மகா டென்ஷன் ஆகிடுறாங்க. என்னங்க நீங்கள் இப்படிலாம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்றாங்க. சாரி மகா, உன்னை வந்து எப்படியாவது வந்து சமாதானப்படுதுன்னு நினச்சி இந்த மாதிரிலாம் பண்ணேன், சாரி மகா அப்படின்றாரு. உடனே வந்து மகா கோச்சிருந்தவங்க சிரிக்கிறாங்க. ஏன் தான் இவ்வளோ பண்ணுறீங்களோ, ஐயோ மகா சிரிச்சிட்டா எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு ஓடி போகிறாரு. அடுத்து வந்து இங்கே சூர்யா பண்ணுற ஒவ்வொரு விஷயம் மகாவுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அதே டைமில் ரசிக்கிறாங்க, ஆனால் கோவப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்து ஐஸ்வர்யா வந்து மகா இப்படியே பண்ணியிருந்தால் வேலைக்காகாது, ஏதாவது ஒன்று பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட வந்து இந்த மாதிரி அந்த மெட்டியை கொடுத்து மகா சமாதானப்படுத்துங்கன்றாங்க. அதே மாதிரி சூர்யா மெட்டியை கொடுத்து மகா கிட்ட கொடுக்குறாரு. மகா காலில் போட்டு விடுறாரு. மகா வந்து தூக்கி போட்டுருவாளோன்னு பயந்துடுறாரு. ஆனால் மகா வந்து தூக்கி போடாமல் அந்த மெட்டியை ரசிக்கிறாங்க. உடனே சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே ஓடி வந்து மகா வந்து கட்டிக்கிறாரு. மகாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரின்னு சொல்லிட்டு மகா வந்து அவங்களும் வந்து கட்டிக்கிறாங்க. அடுத்து வந்து ப்ளீஸ் மகா, இதுக்கப்புறமாவது என் மேலே கோவம் இல்லாமல் இருப்பில்ல அப்படின்னோடனே சரி சரி போனால் போது வேறு, ஆனால் நெக்ஸ்ட் வாட்டி இப்படிலாம் பண்ணீங்க அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சந்தோஷம் பண்ணிடுறாரு சூர்யா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அனாமிகா வந்து செம கோவமாக இருக்காங்க. ஒரு வாரமாவது இன்னும் கூட இவங்க வந்து யாருமே வந்து அந்த குழந்தைய எதுவுமே விடுற மாதிரியே இல்லை. இது இப்படியே இருந்தால் அவ்வளோதான் மகா, அனாமிகா ஓ வாழ்க்கையே போய் அப்படின்னு சித்ரா வந்து ஐடியா கொடுக்குறாங்க. உடனே வந்து அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னோடனே வேறு வழியே இல்லை, விஜய் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துரு அப்படின்னோடனே வெறும் யோசிச்சுட்டு வந்து சரி விஜய் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. விஜய் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ண வர்றாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி வந்து விஜய் வந்து அந்த குழந்தைய வந்து விடலைன்னா நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க மாட்டேன்னு எல்லாக்கிட்டையும் சொல்கிறாங்க. சூர்யா ரொம்ப கஷ்டப்பட்டு விஜய் வெளியே எடுத்துருவாரு. விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, நேராக போய்ட்டு பிரபாவை மீட் பண்ணுறாரு. பிரபாவ் கிட்ட வந்து மனசு கஷ்டப்பட்டு அழறாரு. கையை பிடிச்சிட்டு பிரபா விடவே மாட்டேங்கிறாரு. பிரபாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிரபாவும் ஆறுதல் சொல்கிறாங்க. இங்கே பாரு விஜய், நீ இந்த டைமில் தான் மனசு வந்து கஷ்டப்படாமல் இருக்கணும். ஏதோ ஒரு டென்ஷனில் தான் வந்து உனக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் உன் மேலே கொடுத்துட்டா அனாமிகா, அதனால் அவளை நீ வெறுத்துறாத, பார்த்துக்கலாம், எந்த பிரச்சனை அதில் ஃபேஸ் பண்ணிக்கலாம் விஜய்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறதை வந்து என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து சொல்லிடுறாங்க சித்ரா இந்த மாதிரி அனாமிகா கிட்ட. அனாமிகா செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இவங்க மீட் பண்ணும்போது ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் எடுத்து என்ன பண்ணுறாங்க, நெட்டில் வந்து போட்டுடுறாங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு துரோகம் பண்ணுறாரு இவர் வந்து வேணும்னே தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு நம்மலாம் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் பார்த்து விஜயால் தாங்கிக்க முடியல. விஜய் செமையாக டென்ஷன் ஆகிடுறாரு. எப்படி இப்படிலாம் நடந்தது, நாங்கள் 2 பேர் மீட் பண்ணது எப்படி, உங்களால் யார் ஃபோட்டோ எடுத்தது அப்படின்னு வந்து பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா வந்து ஆதாரப்பூர்வமாக வந்து நிரூபிக்கிறாங்க நம்ம மகா இதுக்கெல்லாம் காரணம் அனாமிகா தான், அனாமிகா தான் ஆளை வச்சு இந்த வேலை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து அந்த ஆளையும் ஃபோட்டோ எடுத்த ஆளையும் கூட்டின்னு வந்து எல்லோரும் முன்னாடி நிரூபிச்சிடறாங்க. அதனால் அனாமிகாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆமாம் நான் தான் செஞ்சேன், இப்போ என்னன்றீங்க, புருஷன் இப்படி பண்ணி அசிங்கப்படுத்தி விட்டுருக்கே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் பிரபாவை மீட் பண்ண வேணாம்னு சொன்னால் மீட் பண்ணுறாரு, அந்த குழந்தைய வந்து அனுப்புங்கன்னு சொன்னால் அனுப்ப மாட்டேங்கிறாரு, அப்போ நான் என்ன செய்கிறது, இதெல்லாம் செய்ய தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் வந்து கூட எடுத்து தூண்டி விட்டு சித்ரா வந்து அவங்கள வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. அடுத்து வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. மகா நீ எல்லாம் ஒரு பொண்ணா இப்படி பண்ணுறியே, என் தங்கச்சி இப்படி அசிங்கப்படுத்தி வச்சுருக்க, உனக்குன்னா அவ்வளோ திமுறா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து இவ்வளோ நாள் நான் பொறுமையாக இருந்தேன், ஆனால் இதுக்கப்புறம் உன் கூட வாழணுமான்னு நான் யோசிக்கிறேன், நீ என்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சாலும் பரவாயில்ல, நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் பிரபா பாவம் அவளோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக இவ்வளோ வேலை பண்ணியிருக்க, நீ அவளுக்கும் எனக்கும் வந்து தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கியே, நீ எல்லாம் ஒரு பொண்ணே கிடையாது, இன்னொரு பொண்ணு அசிங்கப்படுத்த உனக்கு அசிங்கமாக இல்லை அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாரு. நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்றாங்க. அப்படின்னா உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது, என் வாழ்க்கையில் இடம் கிடையாது, மரியாதை இங்கேருந்து போயிடு, அப்புறம் இல்லைன்னா பெரிய பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து நான் ஏன் போகணும், நான் போக முடியாது, நான் போக மாட்டேன், உன்னை வந்து எங்கே வைக்கணுமோ அங்கே நான் வைக்கிறேன், உன்னை எப்படிலாம் வந்து அசிங்கப்படுத்தணுமோ அப்படி பண்ணுறேன், அப்போ தான் உன்னை மாதிரி ஆளுங்களாம் திருந்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டு விஜய் வந்து என்ன பண்ண தெரியாமல் கஷ்டப்படுறாரு. அப்போ சூர்யா வந்து அவருக்கு ஆறுதல் சொல்ல, நீ கவலைப்படாத விஜய், இவ என்ன பண்ணாலும் சரி அனாமிகா எல்லாத்தையும் நம்மளால் நிரூபிக்க முடியும், உன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் நிரூபிக்கிறோம், என்னால் அனாமிகா வந்து பண்ணுற வேலையெல்லாம் தாங்கிக்க முடியும், ஆனால் சின்ன குழந்தை அவளையும் காயப்படுத்தி அதே மாதிரி என்னோடய ப்ரோவையும் காயப்படுத்துகிறா, அதை என்னால் தாங்கிக்கவும் முடியாது, அதனால் அனாமிகா கூட வாழறதுக்கு என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கே வந்து அனாமிகாவை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா என்ன பண்ணுறாங்க, அனாமிகா வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்குறாங்க, இங்கே பாருங்கள் அனாமிகாவோட வாழ்க்கை இதனால் பாழாயிடும், தயவுசெய்து அனாமிகா மனசை மாற்றிக்க சொல்லுங்கள், விஜய் கூட சேர்ந்து வாழ சொல்லின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்போ அனாமிகா வந்து வேலையை பார்த்து நீ போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு சமய திட்டி அனுப்பிச்சிடுறாங்க மகாவை. இதோட முடியுது.